வணக்கம். கனடாவால் எனது இரத்த உறவுகளுக்கான வேண்டுகோள் இது. ஆழமான வேண்டுகோள். உங்கள் இதயத்துக்கு பக்கத்தில் வந்து நின்று தொட்டு கேட்டுக்கொள்கின்ற வேண்டுகோள். இந்த வேண்டுகோள் என்னன்ற சொல்றதுக்கு முதல் நான் ஒரு சின்னதாக ஒரு சம்பவத்தை சொல்லி போட்டு அந்த வேண்டுகோள் என்னன்றது நான் பின்னுக்கு சொல்கிறேன். நான் லண்டனில் இருக்கிறேன். லண்டனில் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு முதல் முகநூல் ஊடாக வந்து ஒரு வேண்டுகோள் கேட்கப்பட்டிருந்தது. எப்படி என்று சொன்னால், ஒரு 13 வயது எங்கள் இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண் பிள்ளை, அந்த பெண் பிள்ளைக்கு இந்த எலும்பு மச்சை, அந்த உங்களுக்கு தெரியும், எலும்புகளுக்கு இடையில் இருக்கிற அந்த லிக்யூட், அந்த மச்சை வந்து ஒரு டைப் ஆஃப் ஒரு குறைபாடு வந்துட்டு அந்த பெண் பிள்ளையை நாங்கள் காப்பாற்றணும்டா அதே டிஎன்ஏ சேர்ந்த ஒரு ஆளுடைய மச்சையை எடுத்து அதை உற்பத்தி பண்ணி இல்லாட்டி அதை மெருகேற்றி அதை இந்த பெண் பிள்ளைக்கு மாற்றம் செய்தால் தான் அந்த பெண் பிள்ளையை காப்பாற்றலாம் என்ற ஒரு நிலைமை மருத்துவர்களால் சொல்லப்பட்டது. அப்போ இது வந்து என்ஹெச்எஸ்ஸால், அதாவது இங்கே லண்டனில் பிரித்தானியாவில் வந்து என்ஹெச்எஸ் நேஷனல் ஹெல்த் சர்வீஸால் வந்து முடிவாக சொல்லிட்டாங்க, இல்லைன்னு சொன்னால் காப்பாற்றலாதுன்னு. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், இங்கே உள்ள அவருடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த முகநூலில் இதை பற்றி போட்டு, அதுவும் மருத்துவர்கள் எப்படி சொல்லி இருக்கணும் என்று சொன்னால், இது உங்களோட கம்யூனிட்டிக்கு, உங்களோட சமூகம் சார்ந்தவர்கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட மச்சியாக இருந்தால் தான் இது காப்பாற்ற முடியும்னோடனே இந்த நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த முகநூல் தங்களால் முடிஞ்ச எல்லாரும் சொல்லி, எங்களுக்கு உங்களுடைய டிஎன்ஏ தாங்கோ, அது சம்பந்தமான மச்சை யார்கிட்ட இருக்குதோ அதை எடுத்து நாங்கள் காப்பாற்றலாம்னு சொல்லி லண்டனில் இருக்கிற அத்தனை தமிழ் உறவுகளிடம் கொண்டு போய் சேர்த்தார்கள். அது இந்த பிரதிபலன் என்னென்னு சொன்னால், நான் அப்போ நான் ஹீத்ரோ விமான நிலையத்தில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அந்த ஏரியாவில் ஒரு வீட்டில் இந்த பிள்ளைகள் எங்களுடைய உறவுகளை கூப்பிட்டு உங்களுடைய டிஎன்ஏ தாங்கன்னு சொல்லி கேட்க சொன்னால் நம்ப மாட்டீங்க, நானும் என்னால் முடிஞ்ச உதவி செய்யணும்னு சொல்லி என்ன டைம் அந்த மெச்சை இருந்தாண்டா அந்த பிள்ளையை காப்பாற்றணுன்ற எண்ணத்தில் நானும் போய் என்னுடைய டிஎன்ஏ கொடுக்க நிற்கிறேன். ஆயிரக்கணக்கில் எங்களோட உறவுகள் வரிசையில் நிற்கணும் என்று சொன்னால் அந்த பிள்ளையை காப்பாற்றணுன்ற ஒரே நோக்கம். தொடர்ந்து பல நாட்களாக இந்த டிஎன்ஏ சேர்த்து அவருக்குரிய அந்த மெச்சை எங்களுடைய இனத்தில் எங்களுடைய உறவுகள்கிட்ட யார்கிட்டையா இருக்குதோன்னு தேடி கடைசியில் அந்த மெச்சையை கண்டுபிடிச்சது ஒரு அவையல் சம்பந்தமான உறவினர்கிட்ட கிடைச்சபடியா அந்த பிள்ளையை நாங்கள் காப்பாற்றினாங்க. இன்றைக்கு அந்த பிள்ளை ஆரோக்கியமாக இருக்குது. இதை பார்த்த மற்ற இன மக்கள், லண்டனில் இருக்க மற்ற இன மக்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். என்னடா ஒரு இனத்தில் ஒரு பிள்ளை இயற்கையான ஒரு பிரச்சனைக்காக அந்த மருத்துவத்துக்கு உதவி செய்யறதுக்கு இவ்வளோ 1000 மக்கள் வந்து தங்களை தந்து உதவி செய்யறதுக்கு தயாராகிக்கிறோம்ன்றேங்க. இது வந்து எங்களோட இனத்தின் ஒற்றுமை. எங்களோட இனத்தின் ஒற்றுமை எப்படின்னு சொன்னால், இந்த நீறுபட்ட நெருப்புன்னு சொல்லுவாங்க, அது இருக்குது, அது ஏற்படுத்திட்டு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கு. அதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் இப்படியான சந்தர்ப்பம். இது லண்டனில் நடந்த ஒரு சம்பவம். அந்த பிள்ளையை காப்பாற்றியாச்சு. இப்போ இந்த நான் கனடா வாழ் தமிழர்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் கேட்டிருந்தேன். என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், கனடாவில் மாக்கம் அந்த பகுதியில் இருக்கிற எங்களுடைய தமிழ் உறவு ஒரு தந்தைன்ற குடும்பம் வந்து சில வருடங்களுக்கு முன் தாய் மகள் ஒரு விபத்தில் வந்து இறந்து விட்டார்கள், கார் ஆக்சிடென்ட். இப்போ அந்த வழக்கு வந்து கோர்ட்டுக்கு ஃபைனல் ஹியரிங்க்கு வருது. அப்போ இந்த இடத்துல என்னன்னு சொன்னால், அந்த தந்தை வந்து வேண்டி நிற்கிறார், தான் இன்னும் கொஞ்சம் காலம், எல்லோருமே ஒரு நாள் இறக்க போகிறவர்கள் தான், தான் இன்னும் கொஞ்சம் காலத்தில் இறந்து விடுவேன், தான் சாயக்கில் எந்த மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு நீதி கிடைக்கணும் என்று சொல்லி அவரை உருக்கமாக வந்து கேட்டிருக்கிறார். இந்த இடத்துல நாங்கள் எல்லாருமே அவருக்கு கை கொடுக்கணும். அவர்கிட்ட கண்ணீருக்கு நாங்கள் அவர்கிட்ட கண்ணீரை துடைக்கிற மாதிரி நாங்கள் எல்லாருமே அவருக்கு பின்னால் நிற்கணும். நான் லண்டனில் இருக்கிறேன், அதனால தான் கனடா வாழ் மக்கள்கிட்ட நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னால், இந்த நீதி சில நேரங்களில் சருகலாம், சில நேரங்களில் கிடைக்காமல் போயிடலாம். ஆனால் எங்களுடைய உறவுகள், எங்களுடைய தமிழ் உறவுகள் இத்தனை பேர் அந்த தந்தைக்கு பின்னால் நின்றம் என்ற அந்த திருப்தி அந்த மனிதனுக்கு ஏற்படுத்தணும். என்று சொன்னால்,
உங்களுக்கு தெரியும், ஹிட்லர் வந்து யூதர்களை கிட்டத்தட்ட அழிவின் விளிம்புக்கு கொண்டு போன பிறகும் அவரோட ஒற்றுமை எப்படி மீண்டு எழுந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். கடைசியில் அவர்கள் சொன்ன விஷயம், அதாவது யூதர்கள் சொன்ன விஷயம், மீண்டு எழுந்து வரைக்கும் சொன்னவர்கள், தங்கள் மீது யாராவது கை வைத்தால் அது தங்கள பிழை இருந்தாலும் கூட அதற்கான பழி வேண்டும் படலம் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கும். இது நான் என்னத்தை சொல்றேன்டா, அந்த ஒற்றுமை இந்த இறுக்கத்தை சொல்றேன். அதனால இன்றைய வரைக்கும் மற்ற இனங்களுக்கு எல்லாருக்கும் சவாலா வந்து நிற்கிறது அவர்கள். நான் இப்ப எங்களோட இனம் வந்து மெட்டாக்களுக்கு சவாலா இருக்கணும்னு சொல்லி நான் கேட்க வரையில்லை. இப்ப எங்களுடைய தந்தை ஒருவர் கண்ணீர் உருக மருக கேட்கிறார், எல்லாரும் வாங்கோ என்று சொல்லி அந்த கோட் ஃபைனல் கேரிங் நடக்கிற இடத்துக்கு எல்லாரையும் வேற சொல்லி கனடா வாழ் தமிழர்களே எல்லாரையும் அந்த மனிதன் கேட்கிறார். நானும் வேற முயற்சிக்கிறேன், சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக வருவேன். வர 17ஆம் தேதி என்று சொல்லி அறிவிச்சிருக்கிறார்கள். ஸோ நான் இங்கேருந்து இதை சொல்லிக்க உங்கள்கிட்ட என்னும் நான் உங்களுடைய இதயத்தை தட்டி கேட்குற மாதிரி இருக்குமென்ற நம்பிக்கையில தான் நான் சொல்றேன். நீங்க எல்லாரும் பெறும். அதாவது வந்து மார்க்கம் பகுதியில் நியூ மார்க்கெட் என்ற இடத்துல தான் அந்த ஃபைனல் ஹியரிங் நடக்குது. உங்கள் இடத்தை பற்றி நான் சொல்லக்கூடாது, உங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் என்னுடைய இந்த ஆதங்கம், உங்கள்கிட்ட கிடைக்க வேண்டிய அந்த ஆதரவு எதிர்பார்ப்பை நோக்கித்தான் நான் இந்த காணொலியை செய்து கொண்டிருக்கிறேன். ஸோ கனடா வாழ் தமிழர்கள் அந்த தந்தைக்கு நாங்கள் பின்னால் நிற்போம். எது கிடைக்குதோ இல்லையோ அந்த தந்தைக்கு ஒரு திருப்தி கிடைக்கணும். என்னுடைய இனம், என்னுடைய மக்கள், என்னுடைய எனக்கு யாருமே இல்லை என்றாலும் என்னுடைய இனம் என்னோட நிற்குது, எனக்கு பின்னால நிற்குது என்ற அந்த திருப்தி அந்த மனிதனுக்கு இறுதி காலம் வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை அந்த அளவுக்கு கொடுக்கும். என்று சொன்னால் மனைவியோ குழந்தையோ 2 பிள்ளைகளோ யாருமே இனி வாழ்நாள் அவருக்கு திருப்பி கிடைக்க போறதில்லை. அந்த வலி என்று சொன்னால் அந்த இடத்துல உங்களை ஒருக்கா பொருத்தி பாருங்க. ஒரு பொழுது நீங்க வீட்லயோ இல்லாட்டி வேலை முடிஞ்சோ வாரீங்க வரைக்க கொஞ்சம் பேர் வீட்டில் நிற்கணும், இல்லையோ வீட்டிலேருந்து வெளியில வந்து சொல்லி வீட்டில் இருக்க வெளியே இருந்து சொல்லிடணும், உங்களோட மனைவி பிள்ளைகள் எல்லாரும் முண்டையிலேருந்து உங்களுக்கு இல்லை, நீ தனியாள் என்ற மாதிரியான ஏதோ ஒரு துயர சம்பவம் சொல்லி அந்த இடத்துல உங்களை பொருத்தி பாருங்க. நீங்க அந்த இடத்துல இருந்தா இவ்வளோ வேதனைப்படுவீங்கன்ற அதை வச்சுக்கொண்டு நீங்கள் அவருக்கு பின்னால் நீங்க நிற்கணும். ஸோ இந்த காணொலியை பார்க்குற நீங்க முடிஞ்ச அளவு பகிருங்க. அந்த பகுதியில் இருக்கிற குடும்பத்திலேருந்து ஒரு ஆள் வந்தாலே அந்த ஆளுக்கு பெரிய ஆதரவாக இருக்கும், அந்த மனிதனுக்கு பெரிய ஆதரவாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் லண்டனில் ஒரு 17 வயது ஒரு பெண் பிள்ளை, எங்கட இனத்தை சேர்ந்த ஒரு பெண் பிள்ளையை நாங்கள் எப்படி காப்பாற்றினாங்களோ அதை மாதிரி அவற்ற எண்ணத்தை நாங்கள் காப்பாற்றுவோம். இதுக்கு நான் நினைக்கிறேன் மார்க்கம் போது ட்ரீம் கோச்சஸ்ன்னு சொல்லி ஒரு சகோதரங்க, நானும் இங்கே லண்டனில் ஒரு கோச் கம்பெனிக்கு வேலை செய்கிறேன். அங்கே ட்ரீம் கோச்னு சொல்லி ஒரு அண்ணாமுறார் தன்னுடைய கோச் எல்லாத்தையும் தன்னிட்ட இருக்கிற கோச்சை வந்து இந்த கோர்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு தமிழ் மக்களை இலவசமாக கொண்டு விடுறதுக்கு அதை அறிவித்தல் விட்டுருக்கிறார். ஸோ நான் உங்கள்கிட்ட திருப்பி மன்றாட்டமாக கேட்குற ஒரு விஷயம்தான், நாங்கள் உலகத்திலேயே எல்லாராலையும் கைவிடப்பட்ட ஒரு இனம். அதுக்கு காரணம் சரியான திறமை இல்லை, ஒற்றுமை இல்லை, நிறைய காரணங்கள் சொல்லி கொண்டு போகலாம். இப்படியான விஷயங்களை நாங்கள் உண்டானிப்போம், அந்த தந்தை இந்த கண்ணீரை துடைப்போம். நன்றி, வணக்கம்.